ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 4 இருக்கோம். ஆல்ரெடி 3 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் சாய் உயரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலாவாக இருக்கும். அந்த ஃபார்முலாவை அந்த டேட்டா கூட ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. πr l+r அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இந்த சம் ரொம்ப 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 ஈஸி. ஸோ அதை 704 கூட நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது பையனுடைய வேல்யூ 22/7 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கிறோம். எல்லோட வேல்யூ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூம்பின் சாயுயரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லு தான் 25 சென்டிமீட்டர். அதை 25 + 4 அப்படின்றத ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு 704 அதை அடிக்கும்போது 2ஆல் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 352 அப்படின்றத இது ஆகுது. ஸோ இங்கே 11 2s 22 அடிக்கும்போது நமக்கு 32 அப்படின்றது கிடைக்குது. ஸோ r × 25 + r = 32 × 7. இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடுச்சு. இதாக நம்ம கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா கிடச்சிச்சு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இது ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஆர் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா ஆப்ஷனில், அதில் ஒன்றையும் எடுத்து இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான இந்த சைட் 32 × 7க்கு ஈக்குவலாக எது வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், 7 நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் 7 × 25 + 7 32 வந்தது. ஸோ ஆப்ஷன் ஈக்குவல், போத் சைட்ஸு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வச்சு 7 போட்டோம். இதே நம்ம மேலே மாதிரி r² பண்ணணும். 25r + r² = 32 × 7 அப்படி கொண்டு போனால் நம்ம லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம் ஆப்ஷன்லேருந்து. அடுத்து 8th கொஷின். இந்த கொஷின் பார்க்குறோம். 5 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்க அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, கனசதுரம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்க, ஒன்றோடொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது அப்படின்னா அதனுடைய கன செவ்வகத்தினுடைய லென்த்து தான் அதிகமாகும். மற்றபடி பிரெத்து ஹைட்டுன்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. பாருங்கள், எல் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். நம்ம கொடுக்கல, எல்பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரே ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாவே கனசதுரங்களுக்கு நம்ம ஈஸியாக மற்ற எல்லா அளவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது கனசதுரம் அப்படின்னும் போது நம்ம படம் வரைஞ்சி பார்த்துக்கலாம். இந்த படம் வரைஞ்சி 2 கொடுத்துருக்காங்களா, அப்போது நீளம் மட்டும்தான் மாறுபடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நீளம் 5 + 5 × 2 என்ன ஆகும், 10 சென்டிமீட்டர்னு ஆகிடும். மற்றது எல்லாமே என்ன அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ பிரெத்து 5 சென்டிமீட்டரே தான், அதேமாதிரி ஹைட்டும் 5 சென்டிமீட்டர் தான். ஸோ அதனுடைய ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரியணும். ஃபார்முலா 2 × LB + BH + LH. இதுதான் அந்த ஃபார்முலா. எதுக்கு, மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவினுடைய ஃபார்முலா. அப்போ 2 × LB + BH + LH. இந்த மொத்த பரப்பு ஃபார்முலாவை நம்ம போட்டுட்டோமா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த சம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கொஷினை நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஷின் தெரியாதவங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க உங்களுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில். ஸோ அதுக்காக டெய்லி ப்ராக்டிஸ் அவசியம். தேங்க்யூ.